சார் இனிமேல் சுமித்ரா வேலைக்கு வர மாட்டாங்க, அது நீங்க சொல்ல தேவையில்ல, நீங்க யார் சொல்றதுக்கு அப்படின்னு அவர் கேட்டார். அன்னைக்கு நான் குத்த ஃபோன் வச்சுட்டேன். விஜய் எனக்கு ஒரு புது ஃபோன் வாங்கி தரலன்னா நீ என்ன லவ் பண்ணது உண்மையா லவ் பண்ணலாம் அர்த்தம் இல்ல. இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள அன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் நான் சுத்தி அந்த ஃபோன் வாங்கி கொடுத்தேன். இந்த பொண்ணு அவங்க சாரிட்ட போய் இந்த மாரி விஜய் நம்ம நம்பர் தெரிஞ்சிச்சு, வேற சிம் போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. திருப்பி இந்த ஃபோன் யூஸ் பண்றாங்க. எனக்கு தெரியாது, நான் குத்த ஃபோன் யூஸ் பண்றாங்க, அந்த ஃபோன் யூஸ் பண்றாங்க. முதுகுல குத்திட்டுல, முதுகுல குத்தி மாப்ள இல்ல மாப்ள பண்ணிட்ட நீ எனக்கு. சரி விடு, உனக்கு எத்து போயிடுச்சு. ஒரு நாள் நான் மாலிபுரம் கூட்டு போகும்போது என் ஃபோன்ல இருந்து ஒரு நம்பர் இருந்தது. யாரு இந்த நம்பர் கேட்டது, என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு நம்பர்னு சொன்னாங்க. நான் அந்த நம்பர் நோட் பண்ணி வச்சிருந்தேன். யாரு இதுன்னு பாக்கிறதுக்கு நோட் பண்ணி அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ண ஃபோன் எடுக்கல. அடங்கம்மால எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் ஸ்பை பண்றீங்க? எனக்கு சொல்லிருந்தல, இந்த நான் ஃபோன் யூஸ் பண்றேன் விஜய், எங்க மாதிரி எங்க சார் ஃபோன் கொடுத்திருக்காரு, நான் யூஸ் பண்றேன் சொல்லிருந்தல மேம். சரி இந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு விட்டேன் மேம். டைம் வேஸ்ட், மணி வேஸ்ட், எனிதிங் எவ்ரிதிங் வேஸ்ட். இது வந்து இந்த பொண்ணு வந்து கார்ல வந்து இறந்துச்சு. நான் கண்ணு பாக்குறேன். எதுல வந்து அப்ப கேக்குறேன், எதுல வந்து அப்படின்னு. ஆயிச்சலும் நான் இப்பதான் பாக்கல, நீ ஆட்டோல வந்து பாக்கல அப்படின்னு. நான் கேட்ட போய் சொல்லலாம் சொல்லு, உங்க மேல ஃப்ரெண்ட்ஸ் ஆட்டோல தான் வந்து விஜய். ஐயோமா பேபிமா ப்ளீஸ் மீ. அள்ளியா. இப்போ உங்களுக்கு 21 வயசா? 21 வயசு. 21 வயசுல இவ்வளவு முடிச்சிட்டீங்க. நம்பரை நோட் பண்ணறது, ஃபோன் பண்ணறது, அதுக்கு நம்பிக்கை இல்லாத விஷயங்கள் எல்லாம் பண்ணறது. மாசா எத்தா நம்பிக்கை இல்ல மேம். அவங்க வந்து என்கிட்ட எல்லாம் உண்மையா சொல்லி. இப்போ நீங்க என்ன சொல்றீங்க? உங்க வைஃப் உங்களை பாத்தீங்களா, வைஃப் ரேஞ்சுக்கு பேசிட்டு இருக்கீங்க. வைஃப் தான் மேம் இப்போதைக்கு. நான் சொல்றது